ஹாய் டாமி, இட்ஸ் எ ட்ரீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான்டா. இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா அகெயின் ஒன் லவ் ஸ்டோரி. இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருக்கும். உங்களுக்கு பார்க்க பார்க்க ஸ்டோரியோட இது என்னன்னு புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோ ஸ்டோரி போக போக பார்த்துக்கலாம்டா, ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஏர்போர்ட்டை தான் காமிக்கிறோம். அந்த ஏர்போர்ட்டில் ஒரு பர்சன் தான் ஃபோன் பேசி வந்துட்டுருக்காரு. நான் வந்துட்டேன். என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ வந்துட்டேன் மச்சான், லேண்ட் ஆகிட்டேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து சீக்கிரவா, எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. டே வெயிட் பண்ணுறா எப்பா. இப்போ டைமுக்கு போய் என்னடா பண்ண போகிறேன்? நீ தானடா அந்த கம்பெனியோட சிஇஓ, அப்புறேன்டா ஓரா பண்ணுற அப்படின்ட்டு அந்த பக்கத்துலேருந்து கேட்குறாங்க. நான் சிஇஓனா டைமிங் கீப் பண்ணக்கூடாதா? நான் அப்படி இருந்தால் தான் என்னோடய எம்ப்ளாயீஸும் கரெக்டாக இருப்பாங்க. எம்ப்ளாயீஸ் கரெக்டாக இருந்தால் என்னோடய கம்பெனியும் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறான். ஏப்பா ஜேகே, கொஞ்சம் லெக்சரை கொஞ்சம் நிறுத்துறியா? அப்படியே போவான். 5 நிமிஷம் தான், வந்துடுறேன் இரு, லேண்ட் ஆகிட்டேன். சரி, எந்த கேட் வழியாக வர? கேட் நம்பர் 4. இப்போ ஜங்குக் தான் சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்குறான். அப்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு பொண்ணு ஹுட்டி போட்டு அவள் ட்ராலி எடுத்துகிட்டு தள்ளிட்டு வேகமாக வந்துட்டுருக்கா. தெரியாமல் ஜங்குக்கை தான் இடிச்சிட்றா. சாரி சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி சார், சாரி சார். கீழே குனிஞ்சு சாரி சொல்லிட்டு அவள் பேக்கை தள்ளிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போது ஜங்குக்கு தான் ஒரு சில ஞாபகம் வந்து போகுது அவன் கண்ணு முன்னாடி. இப்போது ஜேகேக்கு தான் என்ன விஷுவலைஸ் ஆகுதுன்னா, ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு ஓடுறா. பின்னாடி ஜேகே துரத்திட்டு வந்துட்டுருக்கான். ஏய் நில்லு. அந்த பொண்ணு நிற்காம சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடுறா. ஜேகேக்கு அந்த பொண்ணோட சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த பேக் சைட் போஸ்ட் தான் தெரியுது தவிர்த்து அவளோட ஃபேஸ் தெரியல. இப்போது ரியாலிட்டியில் ஏ நில்லு அப்படின்ட்டு ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குற அந்த பொண்ணை அங்கே யாரையும் காணோம். இப்போது ஜேகே பின்னாடிலேருந்து தான் ஒரு பர்சன் ஓடி டே ஜங்குக்கே அப்படின்ட்டு வேகமாக ஜங்குக்கு தான் ஹக் பண்ணுறான். ஜங்குக்கு அந்த பொண்ணு போன சைட்லேயே தான் பார்த்துட்ருக்கான். டேய் எப்படா இருக்க, எவ்வளோ நாள் ஆச்சு அவனை பார்த்து அப்படின்ட்டு நல்லா ஹக் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு ஜிமின், என்னடாச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, முகலாம் வைத்திருக்கு? அது அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேகமாக ஓடுறான். இப்போது ஜிமின் தான் இவங்க ஓடுறான். டே நில்டா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இப்போது ஜங்கு தான் வேகமாக அவன் காரை தான் எடுக்கிறான். இப்போது ஜங்கு கூட டிரைவர் தான் சார் நான் ஜிமினை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். டிரைவர் தான் பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் வெளியே வந்திருப்பான். எங்கே போகிறான்? இப்போ டிரைவர் தான், ஜிமின் ஐயா வந்துட்டிங்களா? நான் வந்துட்டேன். எங்கே போயிட்டுருக்கேன் இவ்வளோ அவசரமா? தெரிலங்க ஐயா, இருங்க நான் வேறு கார் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி. இப்போது ஜிமினிமே போகிற ஜங்குக்கே பார்க்குறான். எங்கே போகிறான் இவ்வளோ அவசரமா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் வேகமாக கார் எடுத்துகிட்டு இப்போது ஒரு கிளினிக்கிட்ட தான் போய் காரை நிறுத்துகிறான். நிறுத்திட்டு வேகமாக உள்ளே ஓடி வரான். டாக்டர் 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 லீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ அவர் திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு ஜங்குக், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ணுறாங்க. இப்போ லீ தான் அவனோட ப்ரைவேட் ரூமுக்கு ஜங்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ உள்ளே கதவை சாத்தினதும் டாக்டர் திருப்பியும் அதே இல்யூஷன். என்ன சொல்கிற? ஆமாம் டாக்டர், இது வரைக்கும் நைட்டு மட்டும்தான் அந்தமாரி இல்யூஷன்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஜிமினை பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன். அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். வாட்? ஆமாம், ஆனால் இந்த வாட்டி ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீ தான் அங்கே இருக்க நோட் பேட் எடுக்கிறான். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதில் ஒரு பொண்ணை நான் துரத்திட்டு போயிட்டுருக்கேன்.
அந்த பொண்ணு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. அவளை நான் துரத்திட்டு போயிட்டுருக்கேன். அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தியா? ஆனால் தெரியல. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்து இப்படி உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீ தான் ஜங்குக்கை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் தான் எடுத்துகிட்டு வராரு. டாக்டர், ஆனால் இப்போ பார்க்குறது ஏதோ ரியலாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே, காம் டவுன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இப்போது ஜங்குக்கு தான் அந்த இன்ஜெக்ஷனை போடுறாரு. போட்டதும் ஜங்குக்கு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சொருக ஆரம்பிக்குது. அந்த ஒயிட்டு அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டே அப்படியே மயங்கிடுறான். இப்போது அந்த டாக்டரும் ஜங்குக்கு மேலே பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு இப்போது அந்த ரூம்லேருந்து அவர் வந்துடுறாரு. ஆஃப்டர் ஒரு 1 hour கழிச்சு தான் ஜங்குக்கு எந்திரிக்கிறான். இப்போது பொறுமையாக கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். பக்கத்தில் இந்த டாக்டர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் எந்திரிச்சு உட்காடுறான். இப்போ லீ தான் பார்த்துட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதும் இப்போ ஜங்குக்கு தான் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். முதல்ல ஒன்றை நீ ப்ரெஷர் பண்ணிக்காத, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையாக சொல்லு. அது நான் ஜிமினை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட் போனேன். சரி, அப்போது அவங்ககிட்ட ஃபோன் பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை இடிச்சிட்டு சாரி கேட்டு போனான். அந்த செகண்ட் தான் ஏதோ அந்த இடமே மாறி நானாக இல்லாத மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு போகிறது ஏதோ என் மனசுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. நான் நில்லுன்னு சொல்கிறேன், அந்த செகண்டே அப்படியே திருப்பி பழையபடி மாறிடுச்சு. நான் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உனக்கு அது ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆச்சா என்ன? ஆமாம், அது ஏற்கனவே எங்கேயோ நடந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்போது இதுக்கு முன்னாடி வந்த இல்யூஷனில் உனக்கு அப்படி தோணலையா என்ன அப்படின்னு டாக்டர் கேட்டதும் இப்போது ஜங்குக் தான், இல்லை, இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக எனக்கு தோணுதில்லை. ஆனால் இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு மாதிரி உடம்பே செலுத்துருச்சு. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தியா? இல்லை, என்னால் பார்க்க முடியல. அவள் வேகமாக போயிட்டா. நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணேன். ஆனால் சரி, நான் எப்பயும் கொடுக்குற டேப்லெட்டை கண்டினியூ பண்ணேன், சரியா? இதை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். மேபி நீ இதை பற்றி யோசிச்சுட்ருக்கிறதுனால கூட உனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கலாம். எப்படி டாக்டர்? இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பகலில். மேபி அதோட பிரம்மையாக கூட இருக்கலாம்ல. நம்ம எதையும் டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கே தெரியும், நீ 5 years இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்க. அப்படி இருக்கும்போது உன் ஹெல்த் படி நல்லா இருக்க. பட் சைக்கலாஜிக்கலாக ஏதோ சம்திங் உனக்குள்ளே ஏதோ ஆகுது. இவ்வளோ நாளாக உன்னோட ஸ்லீப்பிங்லேயே வந்த கனவு திடீர்னு நீ ரியாலிட்டியாக ஃபீல் பண்ணுறனா, இது உன்னோட பிரம்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா நீ அதை பற்றி யோசிச்சுட்ருக்கல, அதனால கூட உனக்கு அப்படி தோணியிருக்கோம். மேபி இது திரும்ப நடந்தால் இதை பற்றி நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாம். இதை மட்டுமே வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நான் கொடுக்குற டேப்லெட்டை கான்ஸ்டண்ட்டாக எடு, சரியா? இப்போது ஜங்குக் தான், சரிங்க டாக்டர். இதை பற்றி யோசிக்காத. முதல்ல ஓவர் திங்க் பண்ணுறத நிப்பாட்டு, புரியுதா? நைட்டு நீ நல்லா தூங்குறியா இல்லையா? உன்னோட ஸ்லீப்பிங் இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்து பேசிகிட்ருக்காரு. அது அப்படின்னு ஜங்குக் தடுமாறுறான். இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஜங்குக். இது வரைக்கும் உன் ஹெல்த் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் போச்சுன்னா உன் ஹெல்த்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாரு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறாரு. அடுத்த செக்கப் வந்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிளம்புறான். ஜங்குக், ஜிம்மின் வரான்னு சொன்னேன், என்ன வந்துட்டானா அன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் ஜங்குக் ஞாபகம் வருது. ஐயோ லீ, அவனை ஏர்போர்ட்லேயே விட்டு வந்துட்டேன். போ ஜிம்மின் ஒன்று வச்சு வெளுத்துருவான்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஹெல்த்தை பார்த்துக்கோ, மாத்திரையை கரெக்டாக எடு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் வெளியே வரான். வந்து பார்த்தா நைட் ஆயிடுச்சு. இப்போது கார் எடுத்துகிட்டு நேராக ஜங்குக் அவன் வீட்டுக்கு தான் வரான். அந்த காரை நிப்பாட்டிட்டு நேராக இப்போது உள்ளே தான் வரான். வந்து பார்த்தா ஜிம்மின் தான் ஒரு டிஷர்ட்டு ட்ராக் போட்டுக்கிட்டு கையில் ப்ளே ஸ்டேஷன் தான் வச்சு விளாண்டுட்ருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா தான், ஜிமின்
இந்தா இதை குடிச்சு விளாடு. குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியராக விளாண்டுட்டு இருக்கான். இப்போ தான் பார்க்குறாங்க, ஜங்குக் வண்டியாடா? ஆ, ம், வந்துட்டேம்மா. ஆமாம், இவனை பிக்கப் பண்ண தானே போகிறேன்னு, நீ எங்கடா போன அதுக்குள்ளே? அதில் ஒரு முக்கியமான எமர்ஜென்சியான வேலை அதான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமன் தான், அப்படின்னு என்னை விட உனக்கு முக்கியமான வேலையாம்மா? எனக்கு புரியல. நான் 5 வருஷம் கழித்து ஊர்லேருந்து வரேன், என்னை பிக்கப் பண்ணுறதோட அப்படின்னு சாருக்கு முக்கியமான வேலையா நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஜிமன் கோவத்தில் பேசிக்கிட்டே விளையாடுறான். ஆமாண்டா, அவன் கேட்குறது நியாயம் தானே. அவனே பாவம் 5 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வீட்டுக்கே வரான். அப்படி இருக்கும்போது அவனை கூப்பிட்றதோட உனக்கு என்னடா முக்கியமான வேலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், மா அது இப்போ ஜிமன் தான், மா நீ எதுக்குமா அவன்கிட்டலாம் கேட்டுட்ருக்க? அவனுக்கு தம்பின்ற பாசம் கிடையவே கிடையாது. நான் 5 வருஷம் ஊருக்கு போனேனே, எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு அது கேட்டானா? நான் தான் இவனை பார்க்க போகிறேன்னு சந்தோஷத்தில் ஓடி வந்து கட்டி பிடிச்சோம் தெரியுமாம்மா ஏர்போர்ட்டில். இவன் அம்போன்னு என்னை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமன் நான் வேணும்ட்டு பண்ணலடா, ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சார், என்னோட உனக்கு முக்கியமான வேலை அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிக்கிறான். இப்போ அந்த கேமெல்லாம் வச்சுட்டு இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், சரி சரி விடுறா, அவனும் ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருப்பான், விடு. ஆ, அப்படி என்னம்மா என்னோட முக்கியமான வேலை? என்னை பிக்கப் பண்ணுறதோட அவனுக்கு அப்படி அந்த கம்பெனி ரொம்ப முக்கியமோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். இப்போ ஜங்குக் தான், மா நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது பண்ணுங்க போங்க, அடிச்சுக்காமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், சரிடா நான் பண்ணது தப்பு தான், உன்னை கூப்பிட்டு வந்திருக்கணும், ஒரு முக்கியமான வேலையினால அவசரமாக வர வேண்டியதாகிடுச்சு, சரி நான் ஒத்துக்கிறேன். அடேங்கப்பா, நீங்கள் ஒத்துக்கிட்டா பண்ணதெல்லாமே சரியாயிடுமா என்ன அப்படின்ட்டு ஜிமின் தான் ஒரு மாதிரி திமிரா நின்றுருக்கான். இந்த வாட்டி ஜங்குக் தப்பு பண்ணதுனால அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஜங்குக் மறைச்சிக்கிட்டே, சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறதுக்கு அது அப்படின்ட்டு ஜிமின் யோசிக்கிறான். என்ன ஏதாவது பணம் வேணுமா? இப்போ ஜிமின் தான், என்ன பொசுக்குன்னு கேட்டான், பணமும் வேணும் தான், ஆனால் வேறு ஏதாவது கேட்கணுமே அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு யோசிக்கிறான். என்ன சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. ஹலோ ஹலோ, தப்பு பண்ணியிருக்கேன் மேன், அதனால் நீ பேசுகிறதுக்கே ரைட்ஸ் இல்லை சரியா, அமைதியாக இரு. ம் அப்படின்ட்டு யோசிக்கிறான். சரி ஓகே, நாளைக்கு ஒருத்தவங்களை நான் பார்க்க போகிறேன், ஸோ நாளைக்கு நீ என் கூட தான் வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், யாரை மீட் பண்ண போகிற, அதுக்கு எதுக்கு நான் வரணும்? எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, அதனால உன்னை கம்பெனி கூப்பிட்றேன், வேறு எதுக்கும் கிடையாது. என்ன அது கூட செய்ய மாட்டியா என்ன? இன்றைக்கி தான் என்னை கூப்பிட வரல, உன் தம்பிக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வந்து தொலைக்கிறேன், ஆனால் 2 hours தான், அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சொல்லி காட்டிகிட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கு. இப்போ ஜிமன் தான், அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் நக்கலா, ஆமாம் எங்கடா போனேன், என்ன இதை லவ் எதாவது பண்ணுறியா என்ன, சீக்கிரட்டாக ஏதாவது டேட்டிங்கு, உன் ஆள் கூட்டம் தானே அந்த வேகத்தில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து சொல்கிறான். ஜங்குக்கு ஒரே முறை தான், அதோட ஜிமின் தான், சரி இன்னும் நீ மாறலையா? சும்மா வரப்பா இருந்தா எந்த பொண்ணா லவ் பண்ணுவா சொல்லு, லைஃப்னால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், வெளியே போகணும், பொண்ணுங்க பசங்கன்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கணும்டா. 28 வயசாகுது, நீ என்னைக்கு கல்யாணம் பண்ணி நான் எப்படா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் புலம்புறான். உனக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தா நீயே பண்ணிக்க, அதான் நானும் சொல்கிறேன், எங்கே பண்ண மாட்டாங்களே, முதல்ல உனக்கு பண்ணிட்டு தான் எனக்கு பண்ணுவாங்களாம். நீ கழுத வயசான கூட கல்யாணம் பண்ண மாட்ட போல இருக்கு, நானும் கடைசி வரையும் ஒண்டிக்கட்டியாக தான் இருக்கணும் போல், உனக்கெல்லாம் தம்பியாக வாச்சம் பார்த்தியா என்ன சொல்லணும். இப்போ ஜங்குக் தான் இவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு அவன் பாட்டுக்கு ஜிம்மினை தள்ளிட்டு நடந்து போகிறான். ஜிம்மின் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி, டேய் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்டா, நீ எங்கடா போயிட்டே இருக்க, நீ பேசுகிறதெல்லாம் மனுஷன் கேட்பானா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பாத்தியா அவனுக்கு கொழுப்ப, டேய் ஒழுங்கா நாளைக்கு காலைல 10 மணிக்கு கிடையாது அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ரூம்குள்ளே போய் கதவை தான் சத்திக்கிறான். இப்போ ஜிம்மின் தான், சுத்தம், நான் போய் நம்ம வேலையை பார்ப்போம், இவன்லாம் சொன்னால் கூட திருந்த மாட்டான் அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு பக்கம் போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் காலையில் நடந்ததே நினச்சிக்கிட்டு
பொறுமையாக நடந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் தான் படுக்கிறான். ஆனால் அவன் தாட் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. என்ன நடந்துச்சோ அது திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிகிட்ருக்கான். யார் அவ? எதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சு? ஒரு மாதிரி ரியலாக இருந்துச்சு. நான் எதுக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு ஓடணும்? முதல்ல அது எந்த இடம் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே 1008 கேள்வி. எதுக்குமே அவனுக்கு பதில் இல்லை. இப்போது ஜங்குக்கும் பக்கத்தில் இருக்க டேபிளில் தான் பார்க்குறான். அங்கே டப்பாவில் ஒரு மெடிசன் இருக்குது. அதை எடுத்து அவன் போட்டுட்டு கண்ணை மூடி படுத்துடுறான். அவனும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் திருப்பி அதே இல்யூஷன் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறான். ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அவனுக்கு தூக்கம் வந்துடுது. பொறுமையாக தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போது அப்படியே நம்ம இன்னொரு சைட் பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம வயன்தான். அன்றைக்கி மார்னிங் ஏர்போர்ட்டில் இடிச்சது வேற யாரும் கிடையாது, அது வயனை தான் இடிச்சிருப்பான். வயன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டுருப்பா. ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? ஏய் ஏர்போர்ட் வெளியே தான் நின்றுருக்கேன், வந்துட்டியா இல்லையா? வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக்கு தான் இடிச்சிருப்பா. சாரி சார், சாரி சாரி அப்படின்ட்டு குனிஞ்சு சொல்லிட்டு பாட்டுக்கு அங்கேருந்து வந்துட்டுருப்பா. ஏய் என்னடியாச்சு? அதுவா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இங்கே யாரோ மேலே இடிச்சிட்டேன்டி. சரி சரி சரி, வா வா வெளியே வா, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வரேன் அப்படின்ட்டு இப்போ லக்கேஜ் தான் தள்ளிட்டு வந்திருப்பா. இப்போ ஒயினோட ஃப்ரெண்டு தான். ஏய் வைனு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணுறா. ஜாரா அப்படின்ட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வயன் தான் ஜாராவை பார்த்து, ஏண்டி ஏண்டி லேட்டாக வந்த மென்டல்? ஏய் நான் ரெடி பண்ணேன், டிராஃபிக்கில் லேட் ஆகிடுச்சிடி அதான். நான் எவ்வளோ நேரம் உள்ளே வெயிட் பண்ணிருந்தேன் தெரியுமா? பொடி பைத்தியம். சரி அதான் வந்துட்டல்ல. கிட்டத்தட்ட உன்னை பார்த்தே 4-5 வருஷம் ஆச்சுடி. படிக்கிறதுக்காக குறியாக வந்தேன், கடைசியில் ஃபோன்லேயே தான் பேசிகிட்ருக்கேன். என்னை பார்க்க கூட நீ இந்தியா வரமாட்டேன்ட்டல்ல. வேலைடி, நான் தான் சொன்னேன்ல இங்கேயே எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சுன்ட்டு, அதனால் இங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சாரா சொல்கிறா. அடிப்பாவி, அப்போது பையன் அது நான் தான் உன்கிட்ட இருக்க சொல்லிருக்கேன்ல, ஆன்லைனில் ஒரு பையன்கிட்ட நான் லவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. அவன் கூட குறியானே. ஆமாம். பார்த்து பேசிட்டியா? இப்போது ரிலேஷன்ஷிப்லையா இருக்க? அட நான் எங்கடி பார்த்தேன், அதை பார்க்குறதுக்குன்னே உன்னை வர சொன்னேன். அதானே எனக்கு முன்னாடி பார்த்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு வாங்கி சொல்கிறா. ஏண்டி நீ இல்லாமல் நான் என்றைக்காவது எதாவது பண்ணியிருக்கேனா சொல்லு? ஆனால் மேடம் தான் நான் இல்லாமல் கல்யாணம் கூட பண்ணுவீங்க அப்படின்னு சாரா திரும்புகிறா. அது அப்படின்னு சொல்லிட்டு வயன் இழுக்க போகிறா. நேரத்து போதும். மேடம் ரொம்ப கல்யாணம் நிச்சயமானதும் ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா சொல்கிறா. இப்போ வயன்தான், நான் என்னடி பண்ணுவேன், உனக்கே தெரியும்ல எனக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவர் வந்து ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, கண்டிப்பாக ஒன்று நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து சொன்னாங்க. நானும் பார்த்தேன், பையன் நல்லா தான் அழகாக தான் இருந்தான். சரி அப்புறம் பேசி பார்த்தேன், நல்லா தான் பேசினான், செட் ஆகும்னு தோணுச்சு. அதை விட அது உங்கள் அப்பா அம்மா சொன்ன பையன், அதனால தான் நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு ஜாரா சொல்கிறா. அடச்சை லூசு. என்னடி பின்னடி இந்த காலத்துடி இருக்க கிறுக்கு? அவன் லவ் பண்ணுறான், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், கல்யாணம் பண்ணுறான், எங்கேயோ போயிட்டுருக்கு நாடு. நீ என்னன்னா அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு நின்றுட்டுருக்க. நான் என்னடி பண்ணுவேன், எனக்கு எது யார் மேலேயும் லவ் வரல. அதுவும் இல்லாமல் உனக்கே தெரியும், சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் போது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. அதனால தான்டி நீ இப்படி இருக்க. ஒரே பொண்ணுன்னு உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க, அதான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறா. சரி விடு, அது ஏன் பேசுகிறா? பொண்ணு பார்க்க வந்ததையா சொன்னியடி என்கிட்ட? கள்ளி, எல்லாத்தையும் மறைச்சிட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் என்கிட்ட சொன்னேன். அதுவும் எனக்கு என்னன்னு கூட கேட்கல. அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வந்து சொன்னேன் அப்படின்ட்டு ஜாரா தான் கழுவி ஊற்றிட்டுருக்கா வயனை பார்த்து. சரி விடு, எனக்கும் பிடிச்சிருந்தது சத்தான் உங்ககிட்ட. அது முன்னாடியே கேட்டுருந்துருக்கணும், எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறதில்ல. சரி விடு, இதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லுவேன். பார்க்குறேன் இதே மாதிரி தான் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு சரியானு. வா மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக ஜாரா அவள் ஒரு ஃப்ளாட்டில் தான் ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பா, அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா.
வைன் வந்து போகிற வழி ஃபுல்லாக ஆச்சரியமாக பார்த்துட்டு வரா. ஹே அங்கே பாரு, எவ்வளோ பெரிய பில்டிங்லாம். ம் அம்மா, நீ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸும் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா வைனு. ம் ஆமாம். அப்போது என்னையும் உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போறியா, நானும் பார்க்கணும் அப்படின்னு வைன் கேட்குறா குழந்த மாதிரி. ஏய் அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாது, ப்ளீஸ் எனக்காக கூட்டிகிட்டு போயேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, உன்னை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு கேட்டதும் ஜாராவால் இது சொல்ல முடியல. சரி நாளான்னைக்கு போகலாம், ஓகேவா? ஓகே 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 அப்படின்ட்டு அவள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ வயந்தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, வாவ் இது உன்னோட வீடாடி? ம் இப்போதைக்கு நான் இங்கே தங்கிட்டுருக்கேன், சொந்த வீடு வாங்கணும், அது வரைக்கும் இதில் தான் தங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹே நல்லா இருக்குடி, பேசாமல் இந்த வீட்டையே வாங்கிறேன். ம் பார்க்கலாம் பார்க்கலாம், சரி வா முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறியா? சாப்பாடு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், நான் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் விடு, இங்கே வா அப்படின்ட்டு வாய்ந்தான் சோஃபாவில் சாரா உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா நாளைக்கு உன் லவ்வரை பார்க்க போகிறோம், என்னடி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன், ஏன் நல்லா இல்லையா என்ன அப்படின்னு சாரா கேட்குறா. ம் நல்லா தான் இருக்கேன், எதா ப்ரிப்பேர் பண்ணியா, எதா பேசுகிறதுக்கு? எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் பேசிட்டு தானடி இருந்தோம், நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ண போகிறோம். ஓ எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே ஊர் தான், அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாள் மீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறா. அது அவன் அப்ராடில் இருந்தான் படிக்கிறதுக்கு, சொந்த ஊர் கொரியா, அவன் இன்றைக்கி தான் வரானா, ஸோ நாளைக்கு தான் மீட் பண்ண போகிறோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் லைட்டாக செய்யாரா. ஏய் கள்ளி, அப்புறம் ரொம்ப லவ்வா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் தான், ஆனால் 2 பேர் சொன்னதில்லை, நேரில் பார்க்கும்போது தான் சொல்லணும். அம்மா அவர் என்ன பண்ணுறாரு? தெரியலையே, நான் அதை பற்றிலாம் இது வரைக்கும் கேட்டதில்ல அப்படின்னு சாரா சொல்கிறா. ஏய் லூஸு, என்ன வேலை பண்ணுறாரு கூட நான் கேட்டதில்ல? இல்லை, அப்ராடில் படிச்சுட்டு இருந்தார், திருப்பியும் ரிட்டன் கொரியா வந்துட்டு தான் அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னார், வேறு எதுவும் சொல்லடி. ஓ அம்மா பேர் என்ன? பேரா ஜிமன் அப்படின்னு சொல்கிறா. பாரா புருஷன் பேரை இவ்வளோ அழகாக சொல்கிற. இப்போது ஜாரா தான், ஏய் இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை, நாளைக்கு தானே பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், பார்க்குறேன் நீ எந்த மாதிரி பையனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு அப்படின்னு வாங்கி சொல்கிறா. சரி என் கதையை விடு, உன் கதைக்கு வருவோம். என்ன மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா? இன்னும் 1 மந்தில் வேறு கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க, ஏதாவது பேசுனியா, அவர் எதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா சாரா. இப்போ வயந்தான், பொண்ணு பார்த்துட்டு போன அன்னைக்கு ஃபோன் நம்பர் வாங்கினார், அதுக்கப்புறம் பேசுவார் நிறையா, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறா. என்னடி ஓகே தான்ற, வாழ போகிறது நீ, இப்படி ஓகேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏய் இப்போ தான் வந்து ஒரு 10 நாள் தாண்டி ஆகுது நாங்கள் பேச ஆரம்பிச்சே, இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. ஏய் கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் தாண்டி இருக்கு, அதுக்குள்ளே ஏதாவது பேசி பழகிக்கோ, முதல்ல எப்படி என்ன கேரக்டர் என்னலாம் தெரிஞ்சுக்கோ, இல்லை பின்னாடி உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சாரா சொல்கிறா. புரியுது, இப்போ வரைக்கும் நல்லா தான் பேசுகிறான், நல்லா தான் பழகுறான், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கான், ஓகே தான், இன்னும் பேசா தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக தெரியுமோ என்னமோ, பார்ப்போம் அப்படின்னு வாயின் சொல்கிறா. சரி நாளைக்கு எப்போ மீட் பண்ண போகிறோம் ஜெமினா அப்படின்னு வாயின் கேட்குறா. இப்போ சாரா தான், 10:30க்கு இந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்கேன், 10:30க்கு நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். இப்போ தான் ஜிம்மன் வந்து எழுந்திருக்கிறான். மணிண்ணா அப்படின்ட்டு மணியை பார்த்தா 9:30 தானே ஆகுது, என்ன கொஞ்ச நாள் தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்க போகிறான். இப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நான் அவளை வேறு 10:30க்கெலாம் மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தானே, இன்னும் 1 மணி நேரம் இருக்கே, அப்புறம் என்ன, பொறுமையாக கிளம்புவோம், போய் காஃபி குடிப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு கீழே தான் வரான். வந்து பார்த்தா அங்கே சோஃபாவில் ஜங்குக் தான் கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். இவன் என்னடா டிப்டாப்பாக கிளம்பி நிற்கிறான். டேய் ஜங்குக்கு,
அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்தில் தான் வந்து உட்காரான். இப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறான். என்னடா எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடியாக உட்காந்துருக்க? ஹோ, இது சீக்கிரமா? மணி 9:30 ஆச்சு. 10 o'clock எங்கேயோ போகணுன்னு சொன்னல, இதோ முக்கியமான மீட்டிங்ட்டு. அதுக்கு தான் அவனுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். வெறும் 2 hours தான் டைம், அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டு அவன் திரும்புகிறான். ஹே, யாரா இவன் பைத்தியக்காரன்? இப்போ ஜிம்மின் அம்மா தான் தலையிலே வைக்கிறாங்க. ஜிம்மின் இப்படி சொன்னதும் பின்னாலேருந்து, மா என்னையம்மா அடிக்கிற? பின்னடா அவன் என்ன பைத்தியன்ற? பின்ன பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாமல் 10 மணிக்கு மீட்டிங்னதுக்கு எவனாவது இப்படி கிளம்பி ரெடியாக உட்காந்துருப்பானா சொல்லு? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடியானா பத்தாது. யார்மா இவன்? எங்கேருந்துமா பெத்த இவனை மட்டும்? ரெண்டுத்தையும் ஒரே வயிற்றில் தான்டா பெற்றேன். அவனை முன்னாடி பெற்ற உன்னை ரெண்டாவது தான் பெற்றேன், அவ்வளோதான்டா வித்தியாசம். இருந்தாலும் ஜங்குக்கு நீ குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி, சரியா? என்னந்தாலும் அவன் அண்ணன் அப்படின்னு ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. பெற்றது இந்த லட்சணத்தில், இதில் வேறு நான் குறை வேற சொல்லணுமா? போமாங்கிட்டு. இப்போ ஜங்குக் தான், மீட்டிங் வரியா இல்லையா? எந்த கம்பெனியோட மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது போகிற வழியில் சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு ஜிம்மின் மேலே போகிறான். இப்போ ஜங்குக் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஒரு 1/2 hour கழிச்சு ஜிம்மின் தான் ரெடி ஆகிட்டு கீழே வரான். இப்போ ஜங்குக் தான் டைம் பார்க்குறான். உனக்கு இந்த பஞ்சுவல்ன்றதை பற்றி தெரியவே தெரியாதா என்ன? 10:30க்கு மீட்டிங் சொல்லிட்டு இங்கேயே 10 மணிக்கு மேலே கிளம்புனா எப்படி கரெக்டாக அங்கே போவேன்? சப்பா, அதெல்லாம் கரெக்டாக போய்க்கலாம், வாடா. இவன் ஒருத்தன் நேரம் பார்த்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ நேராக கார்கிட்ட போயிட்டு, அண்ணா கொஞ்சம் இறங்குங்க. ஏன்பா? இறங்குங்க சொல்கிறேன். இப்போ டிரைவரும் இறங்குறாங்க. சாவி கொடுங்க. தம்பி நான் ட்ரைவ் பண்ணுறேன். கொடுங்கண்ணா. இப்போது அவர் ஜங்குக்கை பார்த்துட்டு ஜிம்மின் கிட்ட தான் சாவியை கொடுக்குறாரு. இப்போ ஜிம்மின் அந்த சாவியை வாங்கி, ஜங்குக் இந்தா. என்னது? நீ தான் உங்கள்கிட்ட போகிற. நான் லொக்கேஷன் மட்டும் சொல்கிறேன், சரியா? எனக்கு இங்கே வந்து 5 வருஷம் ஆச்சு. பெருசாக எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் நீயே ட்ரைவ் பண்ணு இந்தா அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு டிரைவரையும் பார்த்துட்டு, நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு டிரைவரை பார்த்து சொல்லிட்டு அவன் போய் காரை தான் எடுக்கிறான். இப்போ ஜிம்மினும் போயிட்டு அந்தாண்ட சைடில் உட்காந்துக்கிறான். போகலாண்டா. சரி, லொக்கேஷன் என்ன? அது இந்த கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே நேம் தான் சொல்கிறான். சொன்னதும் ஜங்குக் தான் ஜிம்மினை திரும்பி பார்க்குறான். கெஃபேவா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மினை. உனக்கு ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு ஹோட்டலில் ப்ரைவேட் ரூமில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பான்ல, எதுக்கு கெஃபேயில் பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ வண்டி எடு. எங்கே நான் சொன்ன கேட்க போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் கார் எடுத்துகிட்டு நேராக அவன் சொன்ன லொக்கேஷனுக்கு தான் வரான். கரெக்டாக இங்கே வரும்போது 10:30. ஜங்குக் தான், டைம் ஆச்சு ஆல்ரெடி, நீ எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல, உன் கையில் எங்கே ஃபைலே காணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ? முதல்ல உன் கான்செப்ட் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். சொல்கிறேன்டா, முதல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்குக்கு பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நேராக உள்ளே போயிட்டு ஒரு டேபிளை தான் பார்த்து உட்காடுறாங்க. இன்னும் வரல அவங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியாடா? எனக்கு இருக்க பதட்டம் கூட உனக்கு இருக்காது போல இருக்கடா, கொஞ்சம் அமைதியாக இரு. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பேசுகிறப்ப தான் அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, இவன் வேறு பிளேடு போடுறானே, என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஜங்குக் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே பதட்டத்துலேயே உட்காந்துருக்கான். இப்போது இந்த பக்கம் பார்த்தா வைனு சாரா தான் ஸ்கூட்டியில் வந்துட்டுருப்பாங்க. சாரா, என்னடி? கரெக்டாக பேசிடுவல்ல? அதெல்லாம் பேசிடுவேன், ஏற்கனவே பேசி பழகினது தானடி. ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அப்புறம் ஓகே தான். நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு, சரியா? ஏற்கனவே நான் அவனை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஜாரா சொல்கிறா. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போதே ஓகே தான் தோணுச்சு. மேபி கேரக்டர் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு ஜாயின் சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே நேராக கெஃபேக்கு தான் வந்துடுறாங்க. ஒரு 10 minutes லேட்டாக தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் தான் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணிருப்பான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் ஆல்ரெடி டைம் ஆகிட்டுருக்கு, 10 minutes லேட்டு. இந்தமாரி கிளைண்ட்லாம் உனக்கு தேவையா என்ன? நாளைக்கெலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது, ஐயோ கொஞ்சம் நிப்பாட்றா ப்ளீஸ், ஒரு 10 நிமிஷம் தானடா, உனக்கு என்ன 2 hours கேட்டிருக்கேன்ல, அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போய்க்கலாம். உன்னெல்லாம் துணைக்கு கூப்பிட்டு வந்தேன் பற்றியா, என்ன சொல்லணும்? இப்போ ஜங்குக் தான், சரி ஓகே கொஞ்சம் கூலாகு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி
ஜங்குக் சாதாரணமாக பேசுகிறான். இப்போ ஜிமின் தான், என்னை நீ டென்ஷன் பண்ணுறடா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெளியே தான் பார்க்குறான். டோர் ஓப்பன் ஆன சத்தம் கேட்டதும் இப்போது ஜிமின் தான் டக்குன்னு எந்திரிக்கிறான். ஜங்குக்கும் பார்க்குறான் யாருன்ற மாதிரி இந்த கிளைண்ட்டு. பார்த்தா அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஜாரா தான் உள்ளே வரா. ஹை ஹை அப்படின்ட்டு ஜிம்னு காமிக்கிறான். ஜங்குக் பார்த்துட்டு, ஜிமின் இவங்களா அவன் கிளைண்ட்டு? அட்டை இவன் ஒருத்தவன். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது என் கிளைண்ட் இல்லை, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றான். ஜங்குக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜிமின் என் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்கிறான். ஏய் டைம் வேஸ்ட்லாம் இல்லைடா, என் லைஃப் மேட்ரு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் சரியா? கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஆன்லைனில் பார்த்து லவ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன், அதுக்கு தான் உன்னை துணைக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நக்கலாக சொல்லிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு நகர்றான். இப்போ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, எங்கே போகிற? எனக்கு நேத்தியே நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த 2 hours அப்படின்றான். இப்போது ஜங்குக்கு எதுவும் சொல்ல முடியல. அவனும் கடுப்பாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஜாரா தான் வந்துட்டு, ஹாய் ஜிமன் அப்படின்ட்டு கை கொடுக்குறா. வா ஜாரா, உக்காரு. இப்போ தான் ஜாராவும் நோட் பண்ணுறா ஜங்குக் நிற்கிறத. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் பார்த்துட்ருக்கா. இப்போ ஜிமின் தான், ஜாரா சொல்ல மறந்துட்டேன்ல, இது என்னோடய பிரதர் ஜங்குக். பிரதரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்க்குறா. ஹாய் சார் அப்படின்னு சொல்கிறா. சாரா? ஜிமன் நான் அவர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன அப்படின்ட்டு ஜிமினும் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் முறைச்சிக்கிட்டு ஜிமினை பார்த்துட்டு, அட அப்போ சூப்பரு அப்படின்னு சொல்கிறான். இப்போது சாராவும் பார்க்குறா என்னன்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம கம்பெனிலே மீட் பண்ணலாம், இதுக்கு வெளியே மீட் பண்ணோம் இல்லை ஜங்குக்கு? நானும் அந்த கம்பெனியில் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. இப்போ ஜங்க் தான் முறைச்சிக்கிட்டு இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போது ஜிமின் தான், அதெல்லாம் இருக்கும், உன் கம்பெனி என் கம்பெனி இல்லையாடா? அப்புறம் என்ன சாரா, இதுக்கப்புறம் நம்ம வெளியே மீட் பண்ண அவசியம் இல்லை, கம்பெனிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி சரி உட்காரு, ஜங்கு உட்காருடா. இப்போது சாராவும் எதுவும் சொல்லாமல் பொறுமையாக உட்காடுறா. ஜங்குக்கும் உட்காடுறான். இப்போது வயன் தான் உள்ளே வந்திருப்பா. சாரா வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறா. இது என்னோடய ஃப்ரெண்டு வயன், ஊர்லேருந்து வந்திருக்கா. இப்போ ஜிமன் தான் பார்த்துட்டு, ஓ ஹாய் வயன். ஹாய் ஜிமன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமனை சிரிச்சுக்கிட்டு, இது என்னோடய பிரதர் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் வயனை பார்த்துட்டு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இப்போ வயன் தான் கையை கொடுக்கலாமா என்ற மாதிரி யோசிச்சுட்டு பொறுமையாக கையை எடுத்துகிட்டு போகிறா. இப்போது கையை கொடுக்காம டக்குன்னு வணக்கம் வச்சுட்டு, வணக்கம். இது ஒரு மாதிரி ஜங்குக்கு டிசப்பாயிண்ட் மாதிரி ஆகிடுது. இப்போ சாரை தான் பார்த்துட்டு, ஐயோ சார், எங்கள் ஊர் கல்ச்சர் படி எல்லோரும் இப்படி தான் சொல்லுவோம், அதான் பழக்க தோஷத்தில் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாரி சார். இப்போது ஜங்குக்கும் வயனை பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ வயன் தான், என்னடி சார்ன்ற, அவர் தாண்டி என் சிஇஓ அப்படின்ட்டு காதில் போய் சொல்கிறா. என்ன அப்படின்ற மாதிரி முட்டை மொழியை முடிச்சுட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறா வயனை. இப்போ திரும்பி சாராவை பார்த்துட்டு, அவரோட தம்பியா ஜிம்முன்னு, ஹிண்டி பேக்ரவுண்ட் ஒழுங்காக கேட்க மாட்டியாடி அப்படின்னு வயன் சொல்கிறா. எனக்கே தெரிலடி, எனக்கே இப்போ பயமாக இருக்குது, இப்படி அவனுக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது என்னன்னே தெரிலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ வயன்தான், ஏய் அதெல்லாம் பார்க்காத, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியணும்ல. இல்லடி பார்த்துக்கலாம், நீ ஜிமினை தான் லவ் பண்ணுற, உங்கள் சிஇஓ லவ் பண்ணுற, இல்லை அப்புறம் என்ன பேசு அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜாரா தான் திரும்புகிறா. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஜாரா என்ன சாப்பிட்றீங்க, ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்கிறான். இல்லை. இப்போது ஜிமின் தான், பரவாயில்ல சொல்லுங்கள். இப்போ ஜாராவும் வயனும் மெனு கார்டை பார்த்துட்டு ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டு ஆர்டர் எடுத்துக்க சொல்கிறான். அவங்களும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமினுமே அவனும் ஆர்டர் பண்ணுறான்.
இப்போது ஜங்குக்கு பார்த்து ஸோ உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டதும் இப்போ ஜிமன் தான் அவன்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு லெமன் ஜூஸ் போதும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் பார்க்குறான். என்ன ஜங்குக்கு, நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டல்ல, அதான் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்ல. இப்போ வைன் லைட்டாக சிரிக்கிறா. இப்போ ஜங்குக்கு வந்து வைனை பார்க்குறான். வைன் எதுவும் சொல்லாமல் ஐயோ அப்படின்ட்டு திரும்பிக்கிறா. இப்போ வைன் தான் சாராவை பார்த்து சாரா நீ பேச, நான் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறேன். வைன் எங்கே போகிற, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஏய் தனியாக இருந்த கூட பரவாயில்லடி, அவர் அண்ணன் வேற கூட இருக்காரு, என்ன பேச சொல்கிற? நீனும் ஜிமின் வேணால் தனியாக பேசுங்க, நான் கால் வந்த மாதிரி வெளியே போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டேன்னா அவரும் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரும் எட்ட வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு 2 பேருக்கு ப்ரைவசி இருக்கும்ல, நீ முடிஞ்ச அளவுக்கு ஜிமின் கிட்ட பேசு, ஜிமின் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்ட்டு வாங்கின்னு சொல்கிறா. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் அதை நான் உனக்கு கேட்கணும்டி பைத்தியம் அப்படின்னு வாங்கின்னு சொல்கிறா. சரி சொல்லு. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கான், பட் நல்லா தான் இருக்குது, நல்ல கேரக்டர். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போதே தெரியுது அவன் பேசுகிறதுலே. உனக்கு ஓகேனா நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்கிறா வைனை. சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைனா ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. அந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கும் ஹலோ அப்படின்னு எந்திரிக்கிறான். இப்போது வைனும் ஜங்குக்கு மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க என்னன்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா ஜாராவும் ஜிமினும் தான் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரியலையடா, நான் உன்கிட்ட போக சொன்னேன், அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஜிமின் தான் ஜங்குக்கு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வர சொல்லியிருப்பான். அதனால தான் ஜங்குக்கு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் வர மாதிரி எந்திரிச்சிருப்பான். இப்போ 2 பேரும் அட் அ டைம் இப்படி எந்திரிக்க பார்த்தோன்னே இது சொல்ல முடியல. இப்போ வாய்ந்தான் ஆமாம்மா இதோ வரேன், சிக்னல் கிடைக்கல வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடிட்டா. இந்த பக்கம் ஜங்குக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் போயிட்டான். இந்த பக்கம் ஜிமின் தான் வராத ஃபோனை யார்கிட்ட பேசிட்டு போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ ஜாராவை தான் பார்க்குறான். அப்புறம் ஜாரா எப்படி இருக்க? அதை நான் உங்களை கேட்கணும். நீங்கள் அப்ராடில் தானே இருந்தீங்க, நேற்று வந்தீங்க, ஓகே தானே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் படிக்கிறதுக்காக தான் இந்த 5 இயர்ஸ் அப்ராட் போனேன். எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்து யோசிக்கிறான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போது ஜாரா தான் ஜிமின் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு ஜாரா. என்ன இப்படி சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க, ஏன்னா ஆன்லைனில் தான் பேசியிருக்கோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது மேபி வியர்டாக கூட இருக்கலாம், ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இப்போது ஜிமின் தான் ஒரு வேளை அவ்வளோ ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருப்பாளோ. இப்போ ஜிமின் தான் மனசுக்குள்ளே சிரிக்கிறான். பாரு நான் ப்ரப்போஸ் பண்ண வந்தேன், கடைசியில் அவளே பண்ணுறான். கொடுத்து வச்சுவான் ஜிமின் நீனு. ஃபஸ்ட்டு அவள் இனிஷியேட் பண்ணுறாளே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சொல்லு பரவாயில்ல எதுவாக இருந்தாலும். அது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜிமின். எனக்குன்னு பெருசாக யாரும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட் வைன் மட்டும்தான். உனக்கே தெரியும் நான் ஆஃபனேஜ்லேருந்து வந்த பொண்ணு தான், எனக்கு பெருசாக பேக்ரவுண்ட் கூட கிடையாது. என் கூட அதனாலேயே பெருசாக யாரும் என் கூட பழக்க மாட்டாங்க. என் கூட பழக்கினது வைன் மட்டும்தான். என்னோடய ஹாப்பினஸில் சேடில் எல்லாமே அவள் மட்டும்தான் இருந்திருக்கா. வேறு யாரும் என்கிட்ட அந்த மாதிரி பழகினது கிடையாது. பழகின பையனும் நீ தான், கடைசியும் நீ தான். என் லைஃப்பில் நீ இருந்தால் எனக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் உன்கிட்டேருந்து நான் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறா ஜிமினோட கண்ணை பார்த்து. இப்போ ஜிமின் தான் ஜாராவை பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பார்க்குது. ஐயோ சொல்லிட்டாலே, இந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாராவை தான் பார்க்குறான். ஜாரா வந்து ஜிமின் எதுவும் சொல்லாதனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேளை அவருக்கு பிடிக்கலையோ
அதனால தான் எதுவும் சொல்லலையோ அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறா. இப்போது ஜிமின் தான், ஜாரா எந்திரியன் அப்படின்னு சொல்கிறான். ஆ, என்னாச்சு ஜிமன்? எந்திரின்னு சொன்னேன். ஜாரா கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது பொறுமையாக எந்திரிக்கிறா. இல்லை உங்களுக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வேகமாக வந்து ஹக் பண்ணுறான் டைட்டா. இப்போது ஜிமின் தான் ஜாராவோட ஹெட்டையும் அவனோட ஹெட்டையும் அட்டாச் பண்ணி பார்க்குறான். ஜாராவோட கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. உன்னை எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்? உனக்காக தான் அங்கேருந்து கொரியாவே வந்தேன். நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்திருப்பேன்டி. ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன்கிட்ட பேசாமல் எனக்கு தூக்கமே வராது தெரியுமா? உன்னை எப்போ நேரில் பார்ப்போம், உன் கூட இப்போது ஒன்றா இருப்போம், என் லவ்வை நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. ஆனால் நீயே முன்னாடி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல. ஐ லவ் யூ ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோய்ட்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போது ஜாரா கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது இங்கே பாரு, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஓ பேக்ரவுண்டு இதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இது வரைக்கும் உனக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நான் உனக்கு கண்டிப்பாக இருப்பேன். இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்றத நீ சொல்லவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொன்னதும் ஜாரா கண்ணெல்லாம் கலங்குது. அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இதை வெளியே இருந்து ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. அவன் டக்குன்னு திரும்புகிறான். பார்த்தா வயந்தான் ஃபோனை வச்சுட்டு நின்றுட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்திருப்பா. அவ்வளோ வெளியே தான் நின்றுருப்பா. இப்போ ஜங்குக் பார்த்ததும் டக்குன்னு திரும்பிக்கிறா. என்ன இவரும் அதுக்கு தான் வெளியே வந்திருக்கார் போலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போது ஜங்குக் பார்க்குறானா என்னன்ற மாதிரி லைட்டாக ஓரக்கனால பார்க்குறா. ஜங்குக் வந்து வைனியை தான் பார்த்துட்ருக்கான். தடி நம்மளே தான் பார்த்துட்ருக்காரோ? இவர் எதுக்கு நம்மளை பார்க்கணும்? வேறு எங்கேயாவது பார்க்கலாம்ல அப்படின்ட்டு சுற்றி வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த கெஃபேக்கு வெளியே தான் ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. கையில் பேக்கோட டக்குன்னு தடுக்கி கீழே தான் விழுந்துட்டாங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வைந்த வேகமாக ஓடுறா. இந்த பக்கம் ஜங்குக் தான் பார்த்துருப்பான். அவனை வேகமாக ஓடி வரான். தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் எழுப்பி தான் நிற்க வைக்கிறா. இப்போது கீழே விழுந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறா. ஐயோ பாட்டி, என்ன நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க? உங்கள் கூட யாரும் வரலையா என்ன? ஏன் தனியாக வந்திருக்கீங்க? இப்போ பாருங்கள், நான் வரலான்னா என்ன ஆயிருக்குண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல, இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக எங்கேயும் வெளியே போகாதீங்க. யாராவது கூட கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு, சரி நீங்கள் எங்கே போகணும்? அது இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்குமா வீடு. இப்போ வயந்தா பார்க்குற ரெஸ்டாரண்ட்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாட்டி நானும் வரவா? உங்களை வந்து விட்டுட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம்மா, நானே போய்ப்பேன். எப்படி போவீங்க? பாருங்கள், இதே தடுமாறி விழ பார்த்தீங்க. உங்களை தனியானப்பெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. ஆட்டோ அப்படின்ட்டு கை காட்டுறா. ஐயோ என்கிட்ட ஆட்டோ காசு இல்லைம்மா. அட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோ நிப்பாட்டி தான் ஏறுங்க. ஐயோம்மா ஏறுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு, அண்ணா இந்த பாட்டியோட வீடு 2 தெரு தள்ளி இருக்கு, அவங்கள இறக்கி விட்டுறீங்களா? சரிம்மா. அப்புறம் எவ்வளோண்ணா? ஐயோ வேணாம்மா, நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ இருங்க பாட்டி. இப்போ வாங்கிதான் அவள் பர்ஸ்லேருந்து காசு எடுத்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்துட்றா. அண்ணா பத்திரமா விட்டுருங்க. சரிம்மா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும்டா. உன் தங்க மனசுக்கு கண்டிப்பாக பாரு, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைனை ப்ளஸ் பண்ணுறாங்க. வைன் தான் பார்க்குறா. கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் இப்போது அந்த ஆட்டோவும் அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ வைன் தான் என்ன சொன்னாங்க? என் வாழ்க்கையிலே கிடைக்காத பெரிய சந்தோஷமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தானே சொல்லுவாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க? இந்த ஊரில் இப்படி சொல்லுவாங்க போல், விடு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. என் வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். இதை ஞாபகம் வச்சுப்போம். என்றைக்கு நடக்குதோ அன்னைக்கு இந்த பாட்டியை நினச்சி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இப்போ திரும்புகிறா. பார்த்தா எதிர்க்க தான் ஜங்குக் நின்றுட்டு
இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். வைனா ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். யார் இவ? எனக்கு ஏன் இவளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு? இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வரும்போதே அவளை பார்த்தேன், அப்பயும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஜாரா வந்ததுக்கப்புறம் பின்னாடி வைன் வந்திருப்பா. ஜங்கோ கண்ணு ஃபுல்லாக ஜாராவை பார்த்துருக்காது, வைனே தான் பார்த்துட்ருக்கோம். யார் இவ? ஏன் என் கணக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுறா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை பிடிச்சிருப்பான். அவன் திருப்பி நிமிர்ந்து பார்க்குறான். வைனை ஒரு மாதிரி அவனுக்கு வித்தியாசமான ஃபீலிங் கொடுக்குது. எந்த பொண்ணு மேலேயும் வராத ஈர்ப்பு வைன் மேலே வருது அவனுக்கு. இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு யாரையும் பிடிக்காது. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே கோவம் தான் வரும். பெருசாக எனக்கு யார் மேலேயும் ஒரு ஈர்ப்பே வந்தது கிடையாது. ஏன் இவளை பார்த்தா மட்டும் இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வைனே பார்த்துட்ருப்பான். ஆனால் வைனுக்கு வந்து ஜங்குக்கை பார்க்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹாய் சொல்லிட்டு உட்காந்துருப்பா. ஜங்குக்கு வந்து அடிக்கடி வைனே நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் வைன் வந்து ஜாரா கிட்ட சொன்னது அவனுக்கு கேட்டிருக்கோம். என்னென்னா ஃபோன் வந்த மாதிரி நான் வெளியே போகிறேன்னு சொன்னது. அதை ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இவன் தான் கிளம்புவான். இப்போது ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சினாரியோ தான் நடந்திருக்கும். இப்போ ஜங்குக் தான் வைனே பார்த்துட்ருக்கான். இப்போ வைன் தான், எக்ஸ்கியூஸ் மீ. ஆ என்னது? அது நீங்கள் ஒரு சிஇஓன்னு ஜிம்மின் சொன்னார். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். என் ஃப்ரெண்டு உங்கள் பிரதரை லவ் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு சீரியஸாக தெரியாது அவங்களோட சிஇஓட தம்பியை தான் லவ் பண்ணுறான்ட்டு. அவளுக்கு உங்கள் தம்பியை ரொம்ப பிடிக்கும், வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் நான் எதுக்கு இதை அப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றான். அது அவளுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை, உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. அதான் லைஃப்பை வாழ போகிறது அவங்க 2 பேரும். இதில் அப்போஸ் பண்ணுறதுக்கு நான் யார்? அது அவனுக்கு பிடிச்சிருந்தா நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லையே. இது அவனோட லைஃபை, இதில் நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ வைனுக்கு தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்பாடா, நல்ல வேலை இவர் எந்த அப்போஸும் பண்ண மாட்டார் போல். இவர் பிரச்சனை இல்லை. இப்போது ஜிமின் ஓகே சொல்லிட்டாலே சாரா லைஃப் ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ ஜங்குக் தான் எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் அப்படின்னு சொல்லும் போது வைன் ஃபைன், நீங்கள் அவங்களோட சிஸ்டராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா பார்த்து கை காட்டுறான். இல்லை சிஸ்டர் மாதிரி, ஆனால் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக்கும் பார்க்குறான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோலாம் பேசுவாங்களா என்ன? உங்களை பார்த்தா கொரியா மாதிரி தெரியலையே. நானும் ஜாராவும் இந்தியாவிலேருந்து வரோம். அவள் இங்கே வந்து செட்டில் ஆகி 5 years ஆச்சு. படிக்கிறதுக்காக இங்கே வந்தா, அப்படி இங்கே ஒர்க்கு. ஓ, நான் வந்து இப்போ தான் வந்தேன் வெக்கேஷனுக்காக அப்படின்னு சொல்கிறா. இப்போவா? நேத்தி அப்படின்னு சொல்லும் போது இப்போது அந்த ரெஸ்டாரண்ட் திறந்தான். வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கூப்பிட்றா. இப்போது பின்னாடியே ஜிமினோ ஜாராவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு சிரிச்சிட்டுனே நிற்கிறான். வைன் அதை பார்த்துட்டு ஜாரா அப்படின்ட்டு கிட்டே போகிறா. ஓகே அப்படின்னு சொன்னதும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. கங்க்ராட்ஸ் டி அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஜிமன் தான் ஜங்குக்கு பார்த்து அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். அவனும் எதுவும் சொல்லாமல் கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ் பிரதரே. ஆமாம், நீ எப்போ கமிட் ஆக போகிற? நானே கமிட் ஆகிட்டேன், நீ ஆகவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ ஜாரா தான் ஜிமினை பிடிச்சி லைட்டாக பிஞ்ச் பண்ணி, ஹே என்ன பேசுகிற? விடு விடு, அவன்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான், நீ ஃபீல் பண்ணாத. அப்படியாவது இதை யார் பொண்ணாக பார்க்குறானான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் எதுவும் கண்டுக்காம, நீ இதாக பண்ணு, நான் கிளம்புறேன். இப்போ ஜிமின் தான், பாத்தியா நான் என்ன பேசிகிட்ருக்கேன், அவன் கிளம்புறதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்து எப்பா சாமி அப்படின்றான். இப்போ ஜங்குக் தான்,
எனக்கு உன்ன மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரை தட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ போகிற ஜங்குக்கு தான் பார்த்து, டேய் ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றான். என்னது, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நீ கேட்ட 2 ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம்லாம் என்னால் இருக்க முடியாது. அட உன்னை யார் இருக்க சொல்ல, நானும் சாராவும் வெளியே போகிறோம், நீ வயனை மட்டும் பத்திரமா வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயன் தான் சாராவை பார்க்குறா. ம் ம் ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான், அதான் நோ சொல்ல முடியல. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா வயனை. உன்னை நாளைக்கு நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா சரியா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா சாரா. இப்போ ஜக்கு தான் வயனை பார்க்குறான். ஜிமின் தான், என்னடா கூட்டிகிட்டு போ, ஊருக்கு புதுசு, இல்லைனா நானே கேப் புக் பண்ணி அனுப்பி வச்சுருவேன், எனக்கு தனியாக அனுப்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் ஜாரா சொன்னான் அப்படின்னு சொன்னதும், இப்போது ஜக்குக்கும் எதுவும் சொல்லலை. கார்லேயே இருங்க அப்படின்ட்டு நேராக போய் ட்ரைவ் பண்ண போயிடுறான். இந்த பக்கம் சாரா தான், கவலைப்படாத, அவர் சிஓன்னு சொல்கிற, அவர் கூட அனுப்பி வைக்கிறியடி, ஒரு கேப் கூட புக் பண்ணி கொடுறி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டார், கவலைப்படாத, உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுருவார். இப்போ வயந்தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வந்து போய் காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ சாரா தான், போ வயன் பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை தான் ஓப்பன் பண்ணி வயனை உட்கார வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. போயிட்டு கால் பண்ண. இப்போ ஜங்குக்கு கார் எடுக்கிறான். ஜாராவும் டாட்டா காட்டுறா, வயனும் டாட்டா காட்டுறா. இந்த பக்கம் ஜாராவும் ஜிமின்னு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வயன் தான் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே பேக்கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு, சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு பதட்டமாக அந்த சீட் பெல்ட் எடுத்து போட போகிறா. அவளால் போட முடியல. இது என்ன? இப்போது ஜங்குக்கு தான் அவன் கையை எடுத்துகிட்டு வரான். கரெக்டாக வயன்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அவள் டக்குன்னு போட்டுடுறா. போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துக்கிறா. இப்போ ஜங்குக்கு கையை எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஜங்குக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. அதில் டாக்டர் லீன் போட்டிருக்கு. வயன் பார்க்குறா. இப்போ ஜங்குக்கு தான் அட்டன் பண்ணிவிட்டு, லீ நான் டிரைவிங்கில் இருக்கேன், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே அவரும் வச்சிடுறாரு. இப்போது வயனுக்கு தான் ஃபோன் கால் வருது. ஜங்குக்கு பார்க்குறான். இப்போது அதில் பார்த்தா ஜாக்குன்னு இருக்கு. ஃபோன் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேங்க்ஸ். இப்போது ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ வைன், ஊருக்கு போய்ட்டு ஒரு கால் கூட பண்ணல. அது வந்தேன், ஜாரா கூட வெளியே வந்தேன், அதான் மறந்துட்டேன். ஓ, என்னையே மறந்துட்டியா என்ன? இல்லை, என்ன அப்படி சொல்கிற? பின்ன ஊருக்கு வந்துட்டேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல, அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், அப்போ நான் உனக்கு யார்? இல்லை, அது கொஞ்சம் வேலையாக இருந்தேன், நான் நைட்டு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன், அப்புறம் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா, சரி அதானா நானே கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தியா? இல்லை, நான் தெரியாமல் தான் மறந்துட்டேன், இதுக்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் ஜக்குக்கு பார்த்து தான் இருக்கான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி. இதே ஃபைனலாக இருக்கட்டும், நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன், உனக்கு தெரியும்ல? தெரியும். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காத, உன்னோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு புரியுது, நீ சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன்னு. சரி ஓகே, இப்போ எங்கே இருக்க? அது சாரா கூட ஒரு கெஃபேக்கு வந்தேன். சேஃபாக இரு, ஓகேவா? ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ண. சரி. எப்போ ரிட்டர்னு? இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அப்படின்னு சொல்கிறா. 2 வீக்ஸா? வயன், ஆர் யூ சீரியஸ்? அதுக்கப்புறம் இன்னும் 1 வீக் தான் இருக்குது நம்ம மேரேஜ்க்கு. நீ 2 வீக்ஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிருந்தா இங்கே வேலையே யார் பாப்பா? அது அம்மா அப்பா பார்த்துக்கிறேன்னாங்க, நான் வந்துடுவேன் 1 வீக் முன்னாடியே. சாரா கூட இருக்கணும்னு தான் வந்தேன். இங்கே பார் வயன், இந்த மாதிரிலாம் மேரேஜ்க்கு அப்புறம் என்கரேஜ் பண்ணுவேன்னு நினைக்காத, புரியுதா? உங்கள் அப்பா அம்மா வேணால் பயம் இல்லாமல் இப்படி தனியாக விடலாம், என்னாலலாம் முடியாது. ஒன்று நான் வருவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. சரி சரி ஓகே, சீக்கிரம் வந்துடுற வழியாக பாரு.
ம். அப்புறம் நான் இப்படி பேசுகிறேன்ட்டு நீ வருத்தப்படாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் இதை தானே கேட்பாங்க. ம். ஆமாம். அதுதான் நானும் சொன்னேன். எனக்கும் நீ ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் மேரேஜ் தான் உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடையாது. அது என்றைக்கு நமக்கு ஃபிக்ஸ் ஆச்சோ அப்போலேருந்து எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது. அதுக்காக தான் சொல்கிறேன். ம். புரியுது. சரி, பார்த்து பத்திரமா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணு ஃப்ரீ ஆகிட்ட. ம். சரி ஜாக் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜாக்கோ ஃபோனை வச்சிடுறான். வைன் வாயிலேருந்து இந்த பேரை கேட்டதும் சங்குக்கு ஒரு மாதிரி இலுவேஷனாக வருது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆகுது. இப்போ டக்குன்னு ஜங்குக் தான் காரை ரைஸ் பண்ணுறான். வைனுக்கு பயம் வந்துருச்சு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, காரை ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு யாரோ பேசுகிற வாய்ஸ் கேட்குது, ஆனால் என்னன்றது தெரியல. ஒரு மாதிரி பிளர் ஆகுது. இப்போது ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு லாரி தான் வந்த வேகமாக ஜங்குக்கோட காரை தான் மோதிடுது. இப்போது அந்த காரமே கவர்ந்து போய் விழுது. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. எல்லாரும் ஓடி வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஆம்புலன்ஸ் தான் வருது. இப்போது ஆஃப்டர் ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா தான் வைன் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறா. அவள் தலையில் அடிபட்டிருக்கு, கட்டை போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஜாரா தான் உட்காந்துருக்கா. வைன் வைன் இப்போது வைன் பொறுமையாக கண்ணு முழிச்சதும் சாரா நீ ஓகேல? நல்லா இருக்குல்ல? இப்போ பரவாயில்லல உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ம் அப்படின்ட்டு கண்ணை வச்சே சொல்கிறா. ஜங்குக் அவரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போது பின்னால் ஜிம்மன் தான் நின்றுருப்பான். அவனை ஐசியூவில் வச்சுருக்காங்க, இன்னும் கண்ணு முடிக்கல அப்படின்ட்டு ஜிம்மனோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது வைனுக்கும் அவள் கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆகுது. இப்போ சாரா தான் வைன் ஒன்றும் இல்லை அவருக்கு, அவர் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை, இன்னும் கண்ணு முடிக்கல அவ்வளோதான். எனக்கு அவரை பார்க்கணும், பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ஜிம்மன் தான் வைன் ஃபஸ்ட்டு நீ சரியாக, அதுக்கப்புறம் அவனை பார்க்கலாம். அவனை ஐசியூவில் வச்சுருக்காங்க. என்ன ஐசியூவா அப்படின்ட்டு வைன் பார்க்குறா. இப்போது ஜாரா தான் ஜிம்மன் இங்கே பாரு வைன், ஒன்றும் இல்லை, முதல்ல நீ சரியாகி வா, அவருக்கு பெருசாக எதுவும் இல்லை. சாரா என்னாச்சுன்னு சொல்லு அவருக்கு. இப்போது ஜாரா தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது வைன் தான் ஜாராவோட கையெடுத்து அவள் தலை மேலே வச்சு உண்மை மட்டும் சொல்லு. இப்போ ஜாராக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கு பிரெயினில் ஏதோ கிளாட் ஆகிருக்கான், கோமா ஸ்டேஜுக்கு போகிற கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போது வைனோட கண்ணெல்லாம் கலங்குது. வைன் இங்கே பாரு, ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவரை சரி பண்ணிடுவாங்க, நீ அதை நினச்சி பயப்படாத. இல்லை எல்லாம் என்னால் தான் அப்படின்ட்டு அவள் அழறா. இப்போது சாராக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற? இல்லை அவர் என்னை காப்பாற்ற வந்ததுனால தான் அவருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமன் தான் என்ன சொல்கிறவன், உன்னை காப்பாற்றவா? ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிருந்தா. ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அப்படின்ட்டு ஜாராவை பார்க்குறா. ஜாக்கு கால் பண்ணான்ட்டு நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நான் கரெக்டாக ஃபோனை வைக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஏதோ பண்ணார். அவர் காரை ஸ்பீடாக்கிட்டாரு. நான் பயந்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்துட்டு இருந்தது. அது ஒன் வே ரோடு, விட்டுருந்தா அவரே ஓட்டியிருப்பார். நான் லாரி வருதுன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். டக்குன்னு ஸ்டியரிங் வளைஞ்சு நேராக கார் போயிட்டு லாரியில் மோத போச்சு. அந்த நிமிஷம் நான் கத்தனதும் டக்குன்னு வயன்னு என் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு. எனக்கு இந்த அடி பற்றக்கூடாதுன்னு நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு அவள் அழறா. இப்போது சாரா தான் வைன் எமோஷனல் ஆகாத, ஒன்றும் இல்லை, சரி விடு, நீ பதட்டத்தில் தானே பண்ண, நான் லூஸ் மாதிரி எதையோ பண்ணி
கடைசியில் ஒரு உயிருக்கே இவ்வளோ பெரிய ஆபத்தை வர வச்சுட்டு அப்படின்ட்டு அவள் அழறா. இப்போ ஜிமின் தான், ஃபைன், ஒன்றும் இல்லை, அழாத, அவனை எப்படி காப்பாற்றிடுவாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சுருக்கோம், ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு அவரை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், சரி நீ பார்க்கலாம், முதல்ல நீ சரியாக, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஜாரா தான், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன், பாரு தலையில் எவ்வளோ பெருசாக அடிபட்டுருக்கேன், கையிலெல்லாம் அங்கங்கே அடி. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வயனோட ஃபோன்லேருந்து கால் வருது. இப்போது டேபிள் மேலே இருந்த ஃபோனை தான் ஜாரா எடுக்கிறா. அவளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. என்னாச்சு ஜாரா, யார் ஃபோனில்? அது அப்பா தான் கால் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டுருந்தாரு. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். சரி கொடு, நான் பேசுகிறேன். நீ எப்படி இருக்க, பேசுவ? நான் பேசிக்கிறேன் சாரா, நீ கொடு. இப்போது சாராவும் ஃபோனை கொடுக்குறா. வயன் அதை வாங்கி அட்டன் பண்ணி அவள் ஃபோன் எடுத்து காதில் தான் வைக்கிறா. வயன்மா, அப்பா. வயன், என்னாச்சுமா, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, எங்கே இருக்க? அது அது அப்பா, நான் வீட்டில் தான்ப்பா இருக்கேன். வீட்லையா? ஏன் அவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கலை? நான் பயந்து போயிட்டு தெரியுமா? அது ஃபோன் சைலண்டில் இருந்ததுப்பா, அதான். உன்னை வெளியில் போய் தனியாக இருக்க, எதுக்கு ஃபோனை சைலண்டில் போடுற? நாங்கள் பயந்தே போயிட்டோம். ஏன்பா? பின்ன உங்கள் அம்மா வேறு ஏதோ கனவு கண்டு பயந்துட்டு உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி உங்ககிட்ட பேசியே வந்துட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. இப்போது வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. இது சாராக்கும் ஜிமினுக்கும் கேட்குது. ஏன்னா ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பா. சரிப்பா, நீ அம்மா கிட்டே கூட அப்படின்னு கேட்டதும், இந்தாடி வயன் பேசுகிறா பாரு. ஹலோ வயன்மா, வயன் எப்படா இருக்க? அங்கே பத்திரமா தானே இருக்க? ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இப்போ உன் வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தாண்டி எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஏன்டி இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கல? அம்மா, அது ஃபோனு சைலண்டில் இருந்தது, அதான் தெரியல, இப்போ தான் ஃபோன் எடுக்க வந்தேன், அப்போ தான் பார்த்தேன். லூஸு, திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணாத. கொஞ்ச நேரத்தில் பயம் ஊற்றிட்டு தெரியுமா, விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொய்யாவே கிளம்பி வந்திருப்பேன்டி. சரிம்மா, ஒன்றும் இல்லை, விடு. எப்படி விட சொல்கிற? எப்படி விட சொல்கிற? பொடி. சரி, ஜாரா பக்கத்தில் இருக்காளா, அவகிட்ட கொடு ஃபோனை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ வயந்தான் ஜாரா கிட்ட ஃபோன் நீட்டுறா. ஜாராவும் ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ அம்மா. ஜாரா, எப்படிம்மா இருக்கேன், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சரி சரி, வயன் அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோடா, அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, சரியா? தனியாக கூட எங்கேயும் விடாத. சரிம்மா. ஏன்னா என்னன்னு தெரிலடா, எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு, வயனை வந்து ஏதோ கார் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, அதான் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜாரா தான் வயனை பார்க்குறா. எனக்கு புரியுதும்மா, கவலைப்படாதீங்க. 2 வாரம் கழிச்சு வயன் ஊருக்கு வரும்போது நீனும் கூட வாடா, கல்யாணம் முடிச்சுட்டு நீ அப்புறம் போகலாம், சரியா? அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு வயன் கல்யாணம் தான். 2 பேரும் பத்திரமா வந்துடுங்க. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்டா. சொல்லுங்கம்மா. வயன் ஃப்ரீயாக இருந்தானா மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் பேச சொல்டா. அவர் வேற 2-3 வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கார் போல், எடுக்கவே இல்லை. அவர் எங்ககிட்ட சொன்னார், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டார். அதான் அவள் வயன்கிட்ட சொன்னால் கத்துவா, நீயே சொல்லிடு. சரிம்மா. சரிடா, சரி, பார்த்து பத்திரமா இருங்க. சீக்கிரம் வந்துடுங்க, எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. சரிம்மா அப்படின்னு ஜாரா சொல்கிறா. சரிடா, வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜாரா கண்ணெல்லாம் கலங்குது. வயன்தான், ஜாரா என்னை ஜங்குக்கு பார்க்க கூட்டிகிட்டு போ. வயன், முதல்ல ஒன்றை பாருடி, உங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, இன்னும் 2 வாரத்தில் ஊருக்கு போகணும், உனக்கு கல்யாணம்னு 1 மாதத்தில், இந்த முகத்தோடு எப்படி போவேன், இப்போ ஜாக்குக்கு என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இப்போது ஜிமின் தான், சாரா, வயனுக்கு கல்யாணமா? அவளுக்கு இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம், எனக்காக தான் அவள் வந்தாலே, நான் இப்போ ஏன் கூப்பிட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அழறா. இப்போது ஜிமின் தான்,
சாரா சாரா ஒன்றும் இல்லை அழாத. இப்போ வயந்தான். சாரா என்ன பேசுகிற நீ? உனக்காக வராமல் பின்ன யாருக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமின் தான், சரி 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வாரம் இருக்கு, அதுக்குள்ளே வயனை நல்லாக்கிடலாம், நீ பயப்படாத. இப்படி ஜிமின் சொல்கிற? அங்கே பாரு அவள் தலையில் எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்குன்னு, கையில் அங்கங்கே அடி. இப்போ எப்படி வீட்டுக்கு போனால் இதெல்லாம் அம்மா கேட்காம இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறியா? இல்லை அவன் வருங்கால புருஷன், அவன்கிட்ட மறைக்க முடியும் நீ சொல்கிறியா? அவன் கேட்பான்ல அப்படின்னு சொல்கிறா. ஜாரா அது அப்போ நடக்கிறதா அப்போ பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுவோம், கவலைப்படாத, வயனை பழையபடி அனுப்பிடலாம். இப்போது வயந்தான், இங்கே பாரு ஜாரா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன், இதெல்லாம் பெருசாக இல்லை, எனக்கு ஜங்குக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜிமினோ அவனுக்கும் இவ்வளோ தூரம் வயன் சொல்கிறான்னும் போது, சரி வயன் நீ முதல்ல சரியாகு, நான் கண்டிப்பாக ஜங்குக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நிஜமா அப்படின்னு கேட்குறா. சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஜங்குக்கை பார்த்துட்டு தான் போவ, சரியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாராவும் அதான் சொல்கிறான்ல, உன்னை பாரு வயன். இப்போது வயனும் சரின்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போது இப்படி தான் டேஸும் போகுது. ஜாரா வந்து வயனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. வயனை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கா. ஆனால் அவன் நினப்பு ஃபுல்லாக ஜங்குக் மேலே தான் இருக்குது. அவன் மனசு ஃபுல்லாக ஜங்குக் 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 ஜங்குக்கை பார்க்கணும். ஏன்னா வயன் பண்ண தப்பு அவளுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. ஜங்குக்கை பார்க்கணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவன் மனசு ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்குது. இப்போது இன்னொரு சைட் பார்த்தா இந்த பக்கம் இந்தியாவில் தான் கல்யாண வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக நிறைய ஊர்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாருமே. அங்கே லீயும் இருக்கார். இப்போது லீ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. பேசிட்டு வெளியே வந்துட்டு ஆல்ரெடி அங்கே ஜிமினோ அவங்க அம்மாவும் தான் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ லீயை பார்த்துட்டு தான் ஜிமின் தான் வந்து கேட்குறான், டாக்டர் லீ ஜங்குக் எப்படி இருக்கான்? ஏன்னா அப்படியே தான் இருக்கான், இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கோமா ஸ்டேஜுக்கு போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக் அம்மா அழறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க அம்மா பிடிச்சிட்டு, இங்கே பாருமா இன்னும் கோமா ஸ்டேஜ்லாம் போகல, நீ அழாத, கொஞ்சம் அமைதியாக இரு. டாக்டர் லீ ஏதாவது பண்ண முடியுமா? எத்தனையோ டாக்டர்ஸை வர வச்சாச்சு, இதுக்கு மேலே யாரை தான் கூப்பிடணும்? இங்கே பாரு ஜிமின், இது நான் நினச்சா முடியாது, ஜங்குக் நினச்சா மட்டும்தான் முடியும். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் என் கூட ஒரு நிமிஷம் என் ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மாவை தான் பார்த்து, நீ வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன், எனக்கு பயமாக இருக்குடா ஜங்குக்கு. மா ஒன்றும் ஆகாது, அண்ணனுக்கு நான் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு என்னடா பதில் சொல்ல, அவர் அப்ராடில் இருக்காருடா, அவருக்கு உண்மை தெரிஞ்சா அவர் உடனே வந்துடுவாருடா, அவருக்கு என்னடா பதில் சொல்கிறது? மா அப்பா வரும்போது வரட்டும், நீ எதுவும் சொல்லாத இப்போதைக்கு. என்னடா அப்படி சொல்கிற? நான் சொல்கிறத மட்டும் கேளாம்மா. சரி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அங்கே உட்கார வச்சுட்டு நேராக கேபினுக்கு தான் போகிறான், லீயோட கேபினுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவா ஜிமன். இப்போது லீ தான் கேபினில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜிமன் வந்து ஆப்போசிட்டில் உட்காடுறான். டாக்டர் இப்போயாச்சும் சொல்லுங்கள், என்ன தான் ஆகுது, என்ன தான் நடக்குதுங்க, அவன் ஏன் இன்னும் கண்ணு முடிக்கல? ஜிமன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்கள் அண்ணன் நினச்சா மட்டும்தான் அவனால் கண்ணு முடிக்க முடியும். பாடி இங்கே தான் இருக்குது, பட் அவன் மைண்டு ஸ்டேபிளாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? மேலே இருக்க ஃபிசிக்கலான இருக்க காயத்தை எல்லாத்தையுமே நம்மளால் சரி பண்ண முடியும், ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே போய் சரி பண்ணுற அளவுக்கு அது அவனால் மட்டும்தான் முடியும். உங்கள் அண்ணனுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை தான் வைக்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அதை ஷாக் ஆகிட்டு எடுத்து பார்க்குறான். டாக்டர் இது அவனுக்கு சின்ன வயசுலேருந்து சம்திங் அவன் தூங்கும் போது ஏதோ இல்யூஷன் மாதிரி வந்திருக்கு, அது நாளுக்கு நாள் அவன் தூக்கத்துலேயே டெவலப் ஆகிருக்கு, அவன் கனவில் அது டெய்லியும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பாரு, உங்கள் அண்ணனோட ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, முக்கியமாக அவனோட அவனோட பிரெயின் செல்ஸ்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. அவன் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே ஆகலை. அது அவனோட கற்பனையா இல்லை அவனோட பிரம்மையா
சின்ன வயசில் அவன் கேட்ட கதைகளா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவனை எந்த அளவுக்கும் அஃபெக்ட் பண்ணல. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேஸ் இருக்குது. ஆனால் அவங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், இல்லை உடம்புல ஃபிசிக்கலாக சம்திங் ப்ராப்ளம் காமிக்கும். பட் உங்கள் அண்ணனுக்கு அப்படி எதுவுமே காமிக்கல. அவன் சொல்கிறது அது உண்மைன்னு நம்பவும் முடியல. அது அவன் கனவு தானான்ட்டு எங்களால் ஏற்றுக்கவும் முடியல. சயின்டிஃபிக்கலாக பார்த்தா உங்கள் அண்ணன் ஒரு பேஷண்ட்டே கிடையாது. அவன் ஏதோ ஒரு கனவில் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன இல்யூஷன் தான். இல்லைனா இந்த ப்ரீஸ்ட்டு இந்த சாமியாருங்களாம் சொல்லுவாங்க பார்த்திருக்கியா, ஒரு ஜென்மத்தில் முடிவடையாத ஒரு கதை இன்னொரு ஜென்மத்திலையும் தொடரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். அது என்னென்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வர இல்யூஷனில் அவனை தவிர்த்து வேறு யாருமே அவனால் சரியாக சொல்ல முடியல. அதையும் தாண்டி நேற்று நீ ஊர்லேருந்து வந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா? ம், ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டாக்டர் தான். அவன் என்னை பார்க்க தான் வந்தான். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் அவனுக்கு கனவுல மட்டும் வந்த இல்யூஷன் அவனுக்கு ரியாலிட்டியில் ஃபீல் பண்ண வச்சுருக்கு. இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபீல் பண்ணுறான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நேத்தி ஏர்போர்ட்டில் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தான். அப்போது அவன் மேலே யாரோ ஒரு பொண்ணு ஹிட் ஆனதும் டக்குன்னு அந்த வேர்ல்டே அவனுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு இல்யூஷன் வந்திருக்கு. இது வரைக்கும் கனவுல மட்டும் வந்தது அவன் ரியாலிட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கான். அதனால தான் என்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் ஓடி வந்தான், உன்னை கூட பிக்கப் பண்ணாமல். டாக்டர், யார் அந்த பொண்ணப்போ? எனக்கு யாருன்னு கெஸ் பண்ண முடியல. ஆனால் அவனுக்கு வர இந்த இல்யூஷனுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். ஒருவேளை அந்த அறிகுறியாக தான் அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல. சொல்லப்போனால் எனக்கே நேற்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னாலே நம்ப முடியல. டாக்டர், அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அவனால் கண்டுபிடிக்க வைக்க முடியாதா? வைக்க முடியும், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஜங்குக் நினச்சா தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த இல்யூஷனுக்குள்ளே போய் எதையோ தேடுறான்ற மட்டும் தெரியுது. அவன் தேடுறது கிடச்சிட்டா அவன் கண்ணை முழிச்சிருவான். இல்லைனா ரொம்ப கஷ்டம். கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவன் அதுக்குள்ளேயே மாட்டிப்பான். உயிர் இருக்கும், ஆனால் அவன் பிரெயின் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அவனை காப்பாற்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ டாக்டர் தான், இங்கே பாரு ஜிமன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அவன் ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் ஜங்குக் அவன் முன்னாடி வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் கான்ஷியஸ்லேயே இல்லை, அப்படி தானே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். அப்படி தான் அவன் சொன்னான். இப்போது டாக்டரும் எதோ யோசிச்சுட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். அவனும், டாக்டர் ப்ளீஸ், என்னானாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை காப்பாற்றுங்க, இது என்னோடய கையில் ரெஜிமன் அப்படின்னு லீ சொல்கிறாரு. நான் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து போகிறாரு. ஜிமினுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ ஜங்கும் கஷ்டப்பட்டிருக்கானா அப்படின்னு அவனால் யோசிக்க கூட முடியல. சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவள் ஏன் ஒரு வார்த்தையும் என்கிட்ட சொல்லவே இல்லை? இதனால தான் அவள் யாருமே பார்க்காம இருக்கானா? நைட்டு தூங்கும் போது டேப்லெட் போட்டு தூங்குறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிமின் எல்லாத்தையும் யோசிக்கிறான். இப்படி ஜிமின் இதை பார்க்காம போனேன், என்ன இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஜங்குக்கு எதுவும் சொல்லலை நம்ம நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜிம்மனுக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஹலோ சாரா. ஜிமன், ஜங்குக்கு எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்லையா? டாக்டர் எப்போ கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜிமன் தான் அழறான். இப்போ சாரா தான், ஜிமன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சரியாயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, டாக்டர் பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. அதுக்கேண்டா அழுற?
நீ தானே ஸ்ட்ராங்காக இருந்த. இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, அதான். நான் வரவா அப்படின்னு சாரா கேட்குறா. இல்லை இல்லை, நாளைக்கு எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு ஈவினிங் போல் ஃப்ளைட்டு. திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கோம், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. வைன் வேற ஜங்குக்கு பார்க்கணுன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறது? சரி, கூட்டிகிட்டு வா. ஆனால் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிமினை. ஜாராவால் எதுவும் சொல்ல முடியல. சரி, இப்போ இந்த பக்கம் ஜாரா தான். வைன், ஆ ஜிமின் என்ன சொன்னார்? போகலாமா, ஜங்குக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் பதட்டப்படாத, போகலாம். சரி வா போகலாம். வைன், முதல்ல பதட்டப்படாத, பொறுமையாக இரு. ஜங்குக்கு ஒன்றும் ஆகாதுடி. முதல்ல உன் மேலே பழி தூக்கி போட்டுக்கிறத நிறுத்து. அவருக்கு ஒன்றும் ஆகாது, ஜிமின் பார்த்துப்பாரு. இல்லை, எனக்கு ஜங்குக்கு பார்க்குற வரைக்கும் என்னால் என்னன்னு தெரில. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அவரை பார்க்கணும், அவர் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னு தெரியல. ஏ அவரை இப்போ சாரா தான். சரி சரி, காம்டாம், ஒன்றும் கிடையாது. ஃபைன், இப்போ தான் நீ ரெக்கவர் ஆயிருக்க. உன்னை சரி பண்ணுறதுக்கே 2 வாரம் ஆயிடுச்சு, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைனை தான் பார்க்குறா. வைனோட நெத்தியில் ஒரு சின்ன பிளாஸ்டர் இருக்கு. அவள் கை கால் ஸ்க்ராட்ச்லாம் ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. நான் சரியாயிட்டேன்டி, எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜாரா தான். சரி, போகலாம். ம். இப்போது வைனை தான் கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறா. வைன் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கா, எப்போ ஜங்குக்கு பார்ப்போன்ற மாதிரி. இப்போ ஜிமின் தான் இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு, வா வைன், அண்ணா நான் ஜங்குக்கு பார்க்கணும், இப்போயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது சாரா தான், அவளை கூட்டிகிட்டு போடா, அவள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கா, பார்க்கணுன்ட்டு. கூட்டிகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஜங்குக்கு இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் வைன். ஜங்குக்கு ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, 5 நிமிஷம் தான் டைமு. நீ பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடு, டாக்டர் செக்கப்புக்கு வந்துட்டுருக்காரு. போதும், அது போதும், ஒரு 5 நிமிஷம் போதும், நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி சரி வா அப்படின்ட்டு இப்போ வைனை தான் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு அந்த ஐசி ரூம் தான் ஓப்பன் பண்ணா. இப்போ உள்ளே வந்துட்டு வைன் ஜங்குக்கு தான் பார்க்குறா. பார்த்ததும் அவள் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஜங்குக்கோட தலையிலையும் அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஒயர்லாம் வந்து தலையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் வேறு போட்டிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது வைனோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது ஜிமின் தான், ஃபைன், அவன் முன்னாடி எமோஷனல் ஆகாத, ஒன்றும் கிடையாது, அவன் சரியாயிடுவான், கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. சரி, இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து வந்துடுறான். வைன் வந்து பொறுமையாக போயிட்டு அந்த டேபிளில் இருக்க சேர் பக்கத்தில் தான் உட்காடுறா. உட்காந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் தெரியல, உன்னை இப்படி பார்க்குறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல. உன்னை நினச்சி நானும் ஒரு நாள் கூட தூங்கவே இல்லை தெரியுமா. நீ எப்போ எந்திரிச்சு பழையபடி வருவ? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்ட்டு அவள் தேம்பி தேம்பி அழறா. அவள் கண்ணில் இருக்க துளிகள்லாம் வந்து அங்கே பெட்டு மேலே விழுது. எங்கே ஒன்று பார்த்துடாம போயிடுவேன்னு நினச்சி பயந்துட்டே இருந்தேன். என்னை மன்னிச்சிடு, எல்லாம் என்னால் தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னை மன்னிச்சிடு, நான் வேணுன்ட்டு எதையும் பண்ணலை, நான் தெரியாம தான் பண்ணேன், நான் பயத்தில் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவள் தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கா. நான் உன்னை திரும்ப பார்ப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் சீக்கிரம் கண்ணு முழிச்சு பழையபடி வந்துடு சரியா. நான் கடவுள்கிட்ட உனக்காக கண்டிப்பாக வேண்டிப்பேன், நீ சீக்கிரம் குணமாயி வந்துடணும், வந்துடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொறுமையாக வைந்தா செக்கு கூட கையை பிடிக்கிறா.
அந்த கையில் அவளோட கண்ணீர் துளி வந்து விழுது. இப்போ வயந்தா பொறுமையா ஜங்குக்கோட கையை தான் விடுறா. ஆனால் ஜங்குக்கு வந்து வயனோட கையை டைட்டாக தான் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ வயந்தா பார்க்குறா. பொறுமையா ஜங்குக்கோட கையிலேருந்து அவள் கையை எடுத்துட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினி டாக்டர் ஜாரன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி வயன் வெளியே வந்ததை பார்த்துட்டு டாக்டர் நீங்கள் போய் பாருங்கள். ம் சரி அப்படின்ட்டு இப்போ டாக்டர் உள்ளே போகிறாங்க. வயன்தான் ரொம்ப தேங்க்ஸ் ஜிமன். இல்லை இருக்கட்டும், அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரியா இருந்தோ என்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாரு வயன், உன் மனசை போட்டு ரொம்ப இது பண்ணிக்காத. நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னால் எதுவும் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் நானே இருந்தால் கூட அப்படி தான் பண்ணியிருப்பேன் பயத்தில். அதனால் தப்பாக உன் மேலே எடுத்து போட்டுக்காத. அதுக்கு அவனும் ஒரு காரணம்தான். அவன் ஒழுங்காக ஓட்டியிருந்தா நீ அப்படி யோசிச்சிருக்க மாட்ட. இல்லை வேணாம் வயன், போதும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம். நீ அதை பற்றி யோசி. நான் இதை பார்த்துக்கிறேன். நான் கண்டிப்பாக ஜங்கு கண்ணு முழிச்சா நான் சொல்கிறேன். சரியா? ம் ஜரா நீ கிளம்பு. ம் சரி ஜிமன், நான் இந்தியா போயிட்டு 1 வீக் ஆகும் வரத்துக்கு. சரி பாஜாக்கிரதையாக போயிட்டு வா. ம் சரி ஜிமன். இப்போது வயனை கூப்பிட்டுட்டு தான் ஜாரா அங்கேருந்து கிளம்புறா. வயன் வந்து அந்த ரூமை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறா. இப்போது ஜங்கோட ரூம்லேருந்து தான் அவசர அவசரமாக ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. இப்போ ஜிமன் தான் நர்ஸ் என்னாச்சு? அது டாக்டர் லியோ கூப்பிடணும், பேஷண்ட்டு ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. இப்போது வேகமாக போயிட்டு லியோ கூப்பிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் டாக்டர் என்னாச்சு? இரு ஜிமின், என்னாச்சு தெரியல, நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் லியோ உள்ளே போகிறாரு. ஆல்ரெடி இங்கே இன்னொரு டாக்டர் நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு டாக்டர்? அது ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆகுது. இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு அவர் கான்ஷியஸ் வர ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரில. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லீ தான் வேறு வழி இல்லை, சிபிஆர் பண்ணிடலாம். டாக்டர் இந்த சுச்சுவேஷனில் இது ரொம்ப ரிஸ்க்கு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? பல்ஸ் லோ ஆகிட்டுருக்கு. நர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லீ சொன்னதும் எல்லாம் வேகமாக ஓடி போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட மைண்டில் தான் ஒரு அடர்ந்த காடு. அதில் ஜங்குக்கு ஓடிட்டு இருக்கான். முன்னாடி ஒரு பொண்ணு ஓடிட்டுருக்கா. ஹே நில்லு. ம் பொடி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. இப்போ நிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். முடியவே முடியாதே, நான் யார்? கிம்வயனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி சிரிக்கிறா. ஜங்குக்கு அந்த முகத்தை பார்த்ததும் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சமாக இந்த பக்கம் டாக்டர் தான் சிபிஆர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டாக்டர் தான் டாக்டர் லீ. இது எனக்கு தெரிஞ்சு வருமானது டவுட்டு தான், வேறு வழி கிடையாது. இது ரிஸ்க்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது லாஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறாரு. ஜங்குக்கோட கண்ணலாம் ஒரு மாதிரி அலப்பாயுது. இப்போ லீ தான் ஜங்குக் அப்படின்ட்டு வைன் பேரை சொல்ல முடியாமல் ஜங்குக்கோட கண்ணு கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுது. ஜங்குக்கு ஒரு விஷயமும் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே முடிக்கலடா, டோன்ட் வரி. இந்த செகண்ட் பார்ட், அதாவது என்னென்னா ஃபைனல் பார்ட் இருக்குது. டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போன காரணத்தினால் நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஸோ இதோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட் நாளைக்கு வரும்டா. ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி மாதிரி தான்டா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேஷன் மட்டும்தான்டா. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் வர எதுவுமே உண்மை கிடையாது, நானாக வந்தது சொல்கிறது தான்டா. ஓகேவா?
கதை நல்லா இருக்கா அதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும்டா. டோன்ட் வரி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.